விஜய் வந்து சின்ன வயசுல இருந்தே இப்படிதான்ப்பா. ஆனா இந்த விஷயத்த நினைக்கப்போ எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குது. சின்ன வயசுல இருந்த விஜய் வந்து இந்த விஷயத்துக்காகலாம் ஃபீல் பண்ணியிருக்காரு. ஆனா அவர பத்தி இவ்ளோ அவதூறா பரப்புவாங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. தேவையில்லாம சமூக வலைதளங்கள்ல இப்படிலாம் பயன்படுத்தி பேசுறாங்க. அத பார்க்க கூட முடியல. எங்களுக்கு அவ்ளோ கோவம் வருது அப்படின்ற மாதிரி விஜயோட சித்தி பேசியிருக்காங்க. சோ இத பத்தி தான் நாம இந்த பதிவுல கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். இப்போ விஜயோட சித்தி யார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். விக்ராந்த், நடிகர் விக்ராந்தோட அம்மா தான் இவங்க. குறிப்பா விஜயோட அம்மா சோபா இருக்காங்கல்ல, அவங்களோட தங்கச்சி தான் இவங்க. இவங்க பேர் வந்து ஷீலா. இவங்களுமே ஒரு சில சீரியல்கள்ல நடிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச சீரியல் அப்படின்னா பாண்டியன் ஸ்டோர்ல வந்து அம்மா கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா பாக்கியலட்சுமி இந்த மாதிரி ஒரு சில சீரியல்கள்லயுமே இவங்க நடிச்சிருக்காங்க. இவங்க வந்து இதுக்கு முன்னாடியும் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. அந்த டைம்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்க சின்ன வயசுல இருந்து ஒன்னாதான் இருந்தோம். எப்படின்னா விஜய் வந்து நான் வளர்த்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. என்னன்னா விஜய் பிறந்த டைம்ல எங்க அக்கா வந்து அவங்கள குளிப்பாட்டுறதுக்கு வந்து பயப்படுவாங்க. ஆனா விஜய் வந்து நான் தான் குளிப்பாட்டுவேன். ஏன்னு தெரியல, எனக்கு அது சகஜமா இருந்துச்சு. விஜய் வந்து நான் வளர்த்திருக்கேன். அது மட்டும் இல்லாம விஜய் சின்ன வயசுலயே ரொம்பவே அமைதியா தான் இருப்பாரு. யாருக்கிட்டையும் சேட்டை பண்ண மாட்டாரு. ஸ்கூலுக்கு போகும்போது கூட சில பசங்க வந்து சேட்டை பண்றாங்க, ரொம்பவே தேவையில்லாம வம்பிழுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வரும். ஆனா விஜய பத்தி எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே எங்களுக்கு வந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்பவே அமைதியான பையனா தான் இருந்தாரு. சோ அது மட்டும் இல்லாம விஜய் வந்து சினிமாவுக்கு போக மாட்டாரு அப்படின்னு தான் நாங்க நினைச்சோம். ஆனா எப்படி சினிமாவுக்கு போனாரு அப்படிங்கிறது எங்களுக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்க சொல்லுவீங்கல்ல, எல்லாருமே சொல்லுவாங்க விஜய் வந்து டான்ஸ் சூப்பரா ஆடுவாருன்னு. அதே மாதிரிதான் நாங்களுமே அவர் டான்ஸ் ஆடுறப்போ அவ்வளவு பிரமிப்பா பார்ப்போம். எந்த ஒரு கிளாஸ்க்கும் போகல, அதை பத்தி கோச்சிங்கும் எடுத்துக்கல, எங்கேயுமே பிராக்டிஸ் பண்ணிக்கல. ஆனா நார்மலா அவ்வளவு சூப்பரா ஆடுறாரு. அதெல்லாம் வந்து ஒரு வரம். அதெல்லாம் கிடைக்கிறது ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். சோ இவ்வளவு பெரிய ஹீரோவா ஆனது வந்து எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல இருந்த மதிப்பு எங்களால இருக்க முடியல. சின்ன வயசுலனா என் பையன் கூட அங்கதான் இருப்பான், எங்க அக்கா வீட்டுல தான் போயிருப்பான். ஆனா இப்ப வந்து விஜய் ரொம்பவே பிஸியா இருக்கிறதுனால பர்சனலா நாங்க பேசிக்கிறதுக்கு கூட எங்களுக்கு டைமே கிடைக்காது. சோ அவரை பார்த்தே ரொம்ப நாளாச்சு அப்படின்னு ஒரு ஏற்கனவே ஒரு பழைய வீடியோல சொல்லியிருந்தாங்க. பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நடிச்சிட்டு இருக்கும் போதுதான் இந்த பேட்டியை கொடுத்திருந்தாங்க. இது மட்டுமே இல்லாம என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, விஜய் கூட எனக்கு நடிக்கணும்னு ஆசை இருக்கு. ஒருவேளை விஜய் வந்து சித்தி வாங்க சித்தி எனக்கு ஒரு ஒரு கேரக்டர் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா நான் போயிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சந்தோஷமா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. ஸோ இது வந்து அந்த டைம்ல கொஞ்சம் வைரலா இருந்துச்சு. இப்போ ரீசெண்டா இன்னொரு வீடியோ வந்து சின்னத்திரை நடிகை ஷீலா கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த வீடியோ என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இப்போ சமூக வலைதளங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களை பத்தின பேச்சுக்கள் தான் அதிகமா ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல விஜய் அவர்கள் வந்து இத்தனை தொகுதிகளை வின் பண்ணி முதலமைச்சர் ஆவாருன்னு. ஏன்னா நிறைய விமர்சனங்கள் தான் அவர் மேல வந்துச்சு. ஒரு பக்கம் கரூர் விவகாரமா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் மனைவி சங்கீதா விவாகரத்து மனு தாக்கல் பண்ணதா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் த்ரிஷா கூட சேர்த்து வச்சு பேசின விஷயங்களா இருக்கட்டும், இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தாண்டி மக்களோட மனசுல இடம் பிடிச்சுதான் அவர் வந்து இன்னைக்கு முதலமைச்சரா பதவி ஏற்றிருக்காரு. சோ இந்த பிரச்சனை முடிஞ்சுதான்னு பார்த்தா முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமாவும் அவரை சுத்தி பிரச்சனைகள் தான் வந்துட்டு இருக்கு. ஏன்னா த்ரிஷா அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து பிரஸ் மீட் கொடுக்க மாட்டாரு, எதையுமே சட்டசபையில பேச மாட்டாரு, எல்லாமே வந்து சமூக வலைதளங்களை தான் பயன்படுத்தி பேசுறாரு. சட்டசபையில பேசுறதுக்கு கூட வீட்டுக்கு போயிட்டு தான் ட்வீட் போடுறாரு அப்படின்ற மாதிரி அவர் மேல விமர்சனங்கள் வந்துகிட்டு தான் இருக்குது. சோ இப்படி விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்திலையுமே விஜய்க்கு சப்போர்ட்ஸ் வந்து நிறைய தான் இருக்குது. குறிப்பா இளைஞர்களோட சப்போர்ட் அப்படிங்கிறது விஜய்க்கு அதிக அளவுல இருக்குது. ஏன்னா கடந்த காலங்கள்ல யாருமே டிவி சேனல்ஸ்ல வந்து நியூஸ் பார்க்க மாட்டாங்க. ஆனா இப்போ இளைஞர்கள் எல்லாருமே விஜயை போக்கஸ் பண்ணி பாக்குறதுக்காக நியூஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு சட்டசபையில் என்ன நடக்கும், எப்படி பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க, அங்க என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா இப்போ விஜய் அவர்கள் பதவி ஏற்கும் போதுதான் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது மறக்க முடியாத ஒரு உண்மையா இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல தான் இப்போ ஷீலா அவர்கள் வந்து இன்னொரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அதுல என்ன அப்படின்னா, இந்த நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, முதலமைச்சரா விஜய் அவர்கள் பதவியேற்ற ஒரு நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அப்போ வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. என்னன்னா நம்ம வீட்டு பையன் வந்து சிஎம் ஆயிருக்கான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமா தான் இருக்கும். இப்போ நம்ம வீட்டுல இருந்து யாராவது ஒரு பெரிய இடத்துக்கு போனாங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கும். அவர் பேச நான் உட்காந்து கை தட்டிக்கிட்டே உட்காந்துருந்தேன்.
என்னை அறியாமலே நான் வந்து அவ்வளவு சந்தோஷத்துல கை தட்டிக்கிட்டு இருந்தேன். அவர் என்னை பாக்குறப்போ நான் கை காட்டினேன். அப்போதான் திடீர்னு எனக்கு தோணுச்சு, ஐயோ இதுக்கப்புறம் வந்து விஜய் கிடையாது, அவர் வந்து சிஎம். அப்போ வந்து நம்ம அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கையெடுத்து கும்பிட்டேன். பதிலுக்கு அவருமே என்னை பார்த்து வந்து கும்பிட்டாரு அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ இது மட்டுமே இல்லாம இப்போ பாத்தீங்க அப்படின்னா விஜயை பத்தி நிறைய விஷயங்கள் பகிரப்பட்டுட்டு வருது. அவரோட விவாகரத்து வழக்கு தொடர்பா நிறைய பேர் அவர் மேல வந்து நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்றாங்க. அவரை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் வந்து வதந்தியா பரப்புறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி விஜய் கிடையவே கிடையாது. விஜய் வந்து எந்த தப்புமே பண்ணவே கிடையாது. நீங்க வந்து இந்த விவாகரத்து வழக்குல வந்து நிறைய தேவையில்லாத விஷயங்களை பேசுறாங்க. நிறைய தேவையில்லாத பேர் கூட சேர்த்து வச்சு பேசுறாங்க. ஆனா விஜய் அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அவங்களோட தங்கச்சி இறந்த விஷயத்த கூட அவரால் தாங்கிக்க முடியல. அது அவர் ரொம்ப அளவுல பாதிச்சுது. இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா அவரை பாதிச்சிருக்கும். ஆனா அவர் வந்து வெளிக்காட்டிக்கவே இல்லை. ஆனா எதுக்காக அப்படி பேசுறாங்க அப்படிங்கிறது தெரியல. விஜய் வந்து ரொம்பவே அமைதியான ஒரு டைப்பு. சின்ன வயசுல இருந்து அப்படிதான் இருக்காரு. ஸோ இப்பவும் அப்படிதான் இருக்கிறாரு. யாரையும் வந்து தேவையெல்லாம் பேசி திட்டுறதோ ஒருத்தவங்களை ஹர்ட் பண்றதோ பண்ணவே மாட்டாரு. அதே மாதிரிதான் இப்ப வரைக்கும் இருந்துகிட்டு இருக்காரு. இன்னொன்னு என்னன்னா, நான் சில டைம் அந்த சமூக வலைதளங்கள்ல வரக்கூடிய கருத்துக்களை வந்து பார்ப்பேன். ரொம்பவே கஷ்டமாயிடும். அதனால வந்து இதை படிக்காம தூரம் வச்சுட்டு போயிடுவேன். நானாச்சும் கொஞ்சமாச்சும் பார்ப்பேன். ஆனா என்னோட அக்கா சோபா இருக்காங்கல்ல, அவங்க சத்தியமா சமூக வலைதளங்கள் பக்கத்துல போகவே மாட்டாங்க. அந்த மாதிரி கருத்துக்களை கொஞ்சம் கூட ஏறெடுத்து பார்த்துக்கவே மாட்டாங்க. ஸோ சொல்ல போனோம்னா அதை பத்தி கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஸோ எவன் என்ன பேசினானே நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி அவங்க கண்டுக்காம போயிட்டு இருப்பாங்க. ஆனா எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும். ஏன்னா நம்ம பையனை பத்தி இப்படி தப்பா பேசுறாங்களே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வருத்தமா இருக்கும். பட் இருந்தாலும் நான் பார்த்துட்டு கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட்டா பேசியிருந்தாங்கன்னா வச்சுட்டு நான் போயிருவேன். அது பக்கம் அதை பார்க்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே இப்போ வைரலா போயிட்டு இருக்கு. எப்பவுமே விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் சினிமா ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அவர் உண்டு, அவர் வேலை உண்டு. தேவையில்லாம யார்கிட்டயும் பேச மாட்டாரு. அதே நேரத்துல ஒரே டேக்ல வந்து ஒரே டேக் ஆர்டிஸ்ட் டான்ஸ் இருந்துச்சுன்னா நிறைய பேர் வந்து டேக் வாங்குவாங்க. ஆனா விஜய் மட்டும்தான் ஒரு டைம் பார்த்துட்டு அப்படி கப்புடு பிடிச்சிக்கிட்டு ஆடிடுவாரு. அவருக்கு ஈடு கூட கொடுக்க முடியாது அப்படின்னு நிறைய நடிகைகளே சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரிதான் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆரம்பத்துல கொடுத்த பேட்டியில வந்து டான்ஸ் வந்து சின்ன வயசுலயே சூப்பரா ஆடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, இப்போ எல்லாருமே காசுக்காக என்ன வேணாலும் இப்படி எழுதுவாங்களா? எனக்கு அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். விஜய் பத்தி ரொம்ப அவதூறா பேசுறாங்க. தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தி இப்படி பேசுறாங்க. காசு சம்பாதிக்கிறதுக்காக இப்படி கூடலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். ஆனா பார்த்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல வெறுத்து போய் இவங்க இன்னும் பேசிட்டு போறாங்க, அதனால ஒன்னாக போறது கிடையாது, நான் அப்படியே மூவ் ஆன் ஆகி போயிடுவேன். ஆனா நானாச்சும் இதை பார்த்துட்டு ஃபீல் பண்ணுவேன். எங்க அக்காலாம் அதை கொஞ்சம் கூட ஏறெடுத்து பார்க்கவே மாட்டாங்க அப்படின்னு அவங்களோட குடும்பத்தில் நடந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களை பத்தின இப்படி வரக்கூடிய விமர்சனங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது சரியா தவறா அப்படின்ற உங்களோட கருத்துக்களையுமே மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.